என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோங்க. ஏன் இந்த கம்பேரிசன் அப்படின்னா, இத்தனை நாள் வரலும் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா பஞ்ச் ஈவிக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளாட்ஃபார்மில் நிறைய பிரச்சனைகள், அதாவது ஆஃப்டர் சேல்ஸில் வந்துட்டு பிரச்சனைகள் 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 பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் சிலிண்ட்ரிக்கல் செல் பேட்டரி தான். ஆனால் இப்போது எக்ஸ் பிளாட்ஃபார்மில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடுது அப்படின்னா, பஞ்ச் ஈவி புக் பண்ணிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு காரே வரமாட்டேங்குது, வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சுன்னு நிறைய பேர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க பஞ்சுக்கு. அப்போது என்னென்னா, பஞ்ச் ஈவி வந்துட்டு பயங்கரமாக ஹாட் கேக்காக மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது பிளேஸ்மெண்ட், செக்மெண்ட்டோட பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு 12.5 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் உங்களுக்கு டாப் எண்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது, அதோடைய 40 கிலோவாட்ஸ் பேட்டரி ஆகட்டும், இது வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவ் டீலாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் பார்த்தோன்னா சிரோ சிவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சிரோ சிவியோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 42 கிலோவாட் பேட்டரி, அதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வருது ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? அதனால் நிறைய பேர்த்துக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, பஞ்ச் ஈவி போகிறதா இல்லை அதுக்கு பதிலாக சிரோஸோட பேஸ் வேரியன்ட் போய்க்கிறதா, எது பெட்டர் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு பஞ்ச் ஈவி ஆல்ரெடி புக் பண்ணிட்டாரு. இப்போ சிரோஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. சிரோஸ் எடுக்கிறதா இல்லை பஞ்ச் ஈவியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பஞ்ச் ஈவியோட டாப் எண்ட் வேரியண்ட்டையும் சிரோ சிவியோட பேஸ் வேரியண்ட்டையும் தாங்க நாங்கள் கம்பேர் பண்ண போகிறோம். இதை கம்பேர் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவோம்னு நினைக்கிறேன். ஓகேங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்ச் ஈவி டாப் எண்ட் வெர்சஸ் சிரோ சிவி. ஓகே, முதல்ல ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துடலாங்க. பஞ்ச் ஈவியும் சிரோ சிவியும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் வந்து என்னென்னா கொஞ்சம் சிரோ சிவி வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. ஸோ உங்கள் பார்க்கிங் ஸ்பேஸோட ரெக்குவயர்மெண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ சிரோ சிவி வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால வீல் பேஸ் ஜாஸ்தி அதுக்கு, அதனால் அதோடைய டிரைவபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பூட் ஸ்பேஸும் ஜாஸ்தி இருக்குது, அதை பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அரௌண்ட் 390 லிட்டர்ஸ் இருக்குது, இது வந்து 360 லிட்டர்ஸ் இருக்குது, 366. ஸோ சிரோ சிவியில் பூட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 195 சொல்லிக்கிறாங்க பஞ்ச் ஈவிக்கு. பட் இதில் வந்துட்டு சிரோ சிவியில் வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தனியாக கொடுக்கல. பட் வந்துட்டு 190 வந்து பெட்ரோலுக்கு ஐஸ் இன்ஜின் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது பேட்ரி பேக் இருக்கிறதுனால நம்ம 180 178 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சிட்டி டிரைவ் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து பெரிய பாட் ஹோல்ஸ் இருந்தனாவோ, இல்லைன்னா ஒரு பெரிய ஹம்ப் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவோ கொஞ்சம் கவனமாக போக வேண்டியிருக்குங்க சிரோ சிவியில். நெக்ஸ்ட் வந்து பேட்ரி பேக் வந்து 40 கிலோவாட்ஸ், இது 42 கிலோவாட்ஸு. அது வந்து 465 ரேஞ்ச் சொல்கிறாங்க, இது 445 ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா சிரோ சிவியோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ரியாலிட்டிக்கு பரவாயில்லையே இருக்குது. பஞ்ச் ஈவி வந்துட்டு சுத்தமாக எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரேஞ்ச் சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு 465 வராது. ரியல் வேர்ல்டில் 300 to 350 எடுத்துக்கலாம். சிரோ சிவியில் வந்துட்டு அதே தான் 300 to 350 தான் வரும். ஆனால் சிரோ சிவி வந்து கொஞ்சம் ரேஞ்ச் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலையபிள். பஞ்ச் ஈவி வந்து என்னென்னா இப்போ ரேஞ்ச் டெஸ்ட் நிறைய வீடியோஸில் போடுறாங்க. எல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லோப்பில் ஓட்டிடுறாங்க. டவுன் ஸ்லோப்பில் ஓட்டிட்டு போயிட்டு எனக்கு வந்து 350க்கு மேலே ரேஞ்ச் கிடைக்குது, எனக்கு 400க்கு மேலே ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. வண்டி வந்து தலையை தூக்கி வச்சுட்டு ஓடணும் அப்படின்னா இன்னும் நிறைய ரேஞ்ச் கிடைக்கும். ஆனால் அவங்க ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மேபி வந்து தூக்க முடியலன்னு நினைக்கிறேன், கர்ப் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஸ்லோப்பில் ஓட்டிகிட்டு போய் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ரேஞ்ச் டெஸ்ட்டில் நம்பாதீங்க. ஆக்சுவலி ரேஞ்ச் டெஸ்ட்னா அவங்க ரூட்டு காட்டணும், அவங்க எந்த ரூட்டில் போயிட்டு எந்த ரூட்டில் வராங்க. அட்லீஸ்ட் அது ரூட்டு காட்டல அப்படின்னாலுமே கூட அவங்க வந்து அட்லீஸ்ட் போயிட்டு ரிட்டர்ன் அந்த ரூட்டில் அதே ரூட்டில் போயிட்டு அதே ரூட்டில் வந்துட்டாங்கன்னா ஓகே. ஒரு ரவுண்ட் ட்ரிப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரேஞ்ச் டெஸ்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியுங்க. அதனால் வந்து ரேஞ்ச் வந்துட்டு பஞ்சு பொறுத்தவரை நான் 280 to 300 இதுதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் நல்லா ஓட்டுறவங்க வந்து 300 to 350 கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா அது பிரிஸ்மேட்டிக் செல்ஸு, என்எம்சி பேட்டரி அப்படிங்கிறதுனால 42 கிலோவாட்ஸில் வந்துட்டு அது வந்துட்டு பவர் பேக்டு பேட்டரி. ஸோ அதனால் வந்துட்டு ஹையர் ரேஞ்ச் ஆஃப் 350 போகலாம்.
அது 330க்கு மேலே 350க்குள்ளே எதிர்பார்க்கலாம். அதை பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சிவி வந்து கொஞ்சம் ரெடியூஸ்டு பவர் தான். இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அவங்களால ரேஞ்ச் வந்து 300 to 350 அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனால் சிரோ சிவி வந்துட்டு பவர் கொஞ்சம் ஜாஸ்தி, அதே மாதிரி டார்க்கும் ஜாஸ்தி. ஸோ எந்தூசியாஸ்டுக்கு இது கொஞ்சம் நல்ல வெஹிக்கிளாக இருக்குது. டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு லாங்கில் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கிற டைமில் டக்குன்னு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஹையர் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும். அப்படி பார்க்கும்போது சிரோ சிவி வந்து 100 கிலோவாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. வேற பஞ்சிவி வந்து 65 தான் சப்போர்ட்டே பண்ணுது. அப்போ நான் வந்துட்டு ஒரு 60 கிலோவாட் சார்ஜரில் நான் போடுறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் வராது. இதே நான் 120 கிலோவாட் சார்ஜரில் நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வருங்க. சிரோ சிவி வந்து ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 7.2 கிலோவாட் வரலும் சப்போர்ட் பண்ணுது. சிரோஸ் வந்து 11 கிலோவாட் வரலும் சப்போர்ட் பண்ணுது. ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பேஸ் எண்ட்லேயே எவ்வளோ கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு வாரண்டின்னு சொல்லி பார்த்தா ரெண்டுக்குமே வந்து 15 இயர்ஸ் வாரண்டி வருதுங்க. வெஹிக்கிள் வாரண்டி வந்து ரெண்டுக்குமே 3 இயர்ஸ் வருது. நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணால் போட்டுக்கலாம். சிரோ சிவியில் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு சொல்லி வரும்போது அது உங்களுக்கு வந்து லிமிடெட் கிலோமீட்டர்ஸில் இருக்குது. எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃபார் 4th இயர் மட்டும் இருக்குது, 5th இயர் மட்டும் இருக்குது, 4th இயர் மட்டும் இருக்குது, 4th and 5th இயர் இருக்குது, லிமிடெட் இருக்குது, அன்லிமிட்டெட் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாரண்டி போட்டுக்கலாம். பஞ்சிவியில் வந்துட்டு 1,25,000 கிலோமீட்டர் ஃபார் 5 இயர்ஸ், மொத்தம் 5 இயர்ஸ். ஸோ அது வந்துட்டு அவங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் அவங்க கொடுக்குற கேப்பு. ஸோ இது பார்த்துக்குங்க. இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கும்போது எனக்கு சிரோ சிவி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், சொல்லவே தேவையில்லை. பிஎன் கேப் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது நம்ம டாட்டா. அதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க எப்படினாலும் ரேட்டிங் வாங்கிடுவாங்க. அவங்க அதுக்காக தான் பில் பண்ணுறதே. இன்றைக்கி டாட்டானா சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அது வந்துட்டு ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. ரியல் வேர்ல்டில் வந்து யாரும் 55 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் போய் அடிக்க மாட்டாங்க. ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவாங்க. அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் கூட அவங்க பண்ணதே இல்லை. 50 கிலோமீட்டரில் 55 கிலோமீட்டர் ஸ்பீடு அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு பிஎன் கேப் வந்து டெஸ்டிங் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு நம்பலாம். பட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ரோட்டில் பார்த்து போயிட்டு வரணுங்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்னி. பஞ்சிவியில் ஸ்டெப்னி கிடையாதுங்க. அதனால தான் அது வந்து மெயினாக சிட்டி டிரைவுக்காக தான் நான் சொல்கிறேன். ஹைவேஸில் வந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன சைடு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ரோட்டில் தான் நின்றுருக்கணும், ஆர்எஸ்சியை தான் கூப்பிட்டாகணும். ஏன்னா பக்கத்தில் வந்து ஏதோ பஞ்சர் ஷாப் இருந்தாலுமே கூட நம்மளால் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா சைட் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு காற்று நிற்காது, அது ஒரு பிரச்சனை. ஆனால் சிரோ சிவியில் வந்துட்டு ரெண்டுமே கொடுத்துறாங்க, இது பஞ்சர் கட் ரெண்டுமே கொடுத்துறாங்க. ஸோ ஆஃப் ரோடிங் போகிறதா இருந்தாலுமே கூட உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக போயிட்டு வரலாம். டிஸ்க் பிரேக்ஸ் வந்துட்டு சிரோ சிவியில் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இதெல்லாம் பேஸ் வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. பஞ்சிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ பட் சிரோ சிவியை கியாவை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் டிஸ்க் பிரேக்ஸ் இருந்தாலும் அது வந்து நீங்கள் ஏறி நின்னால் தான் வந்து அந்த எஃபெக்டிவாக வந்துட்டு அடிக்கும். ஸோ அதனால் அதை பொறுத்தவரையில் எனக்கு பெருசாக கன்சர்ன் ரெண்டுக்கும் இல்லை, ரெண்டுக்குமே நான் ஈக்குவலாக தான் பார்க்குறேன். அதில் டிபிஎம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஐடிபிஎம்எஸ் ஐட்டம்ஸ்னு போட்டுருக்குது. ஐடிபிஎம்எஸ் போட்டால் அதை ஆட்டோ கரெக்ட் பண்ணிடுச்சிங்க, சாரிங்க. ஐடிபிஎம்எஸ் அது அதாவது என்னென்னா ஏதோ ஒரு வீலில் வந்து காற்று குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஆனால் எந்த வீலில் எவ்வளோன்னு சொல்லி சொல்லாது. பட் இது சிரோ சிவியில் வந்து ஃபுல் டிபிஎம்எஸ் இருக்குது. எந்த வீலில் வந்து உங்களுக்கு காற்று குறைஞ்சிருக்குங்கிறத கிளியராக சொல்லிடும். அடுத்தது வந்து ரியர் பார்க்கிங் கேமரா வந்துட்டு சிரோ சிவியில் கிடையாதுங்க. இதுதான் ஒரு பெரிய மிஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ரியர் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கேமராவை பார்த்து பழகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்த கேமரா வேணுமே இருக்கும். அது வேணும் அப்படின்னா அடுத்தது தான் போகணும். HTK ப்ளஸில் தான் அது இருக்குது. அதுவும் க்ரூஸ் கண்ட்ரோலும் HTK ப்ளஸில் மெயினாக இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெண்டு இதுக்காக நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. பேஸ் வேரியண்ட்டில் அது கிடையாது. அப்புறம் ரியர் சீட்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கிடையாதுங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் வந்து என்னென்னா நான் வந்து ஹோண்டா சிட்டி இருந்தப்போ எனக்கு ஹோண்டா சிட்டியில் மட்டும் ரியர் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வரல. எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருந்ததில்லை. ஸோ எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு அது என்னென்னு சொல்லி பார்த்துக்குங்க. அடுத்து 360 கேமரா.
இது வந்துட்டு பஞ்சி வீல் இருக்குது. ஏன்னா டாப் எண்ட் இல்லையா. சிரோ சிவியில் வந்து கிடையாது, 360 கேமரா கிடையாது. உங்களுக்கு அது தேவையாங்கிறத பார்த்துக்குங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு என்னதான் வந்து 360 கேமரா இல்லைனாலுமே கூட உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து ரெண்டுலேயுமே வந்துடுது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வந்து ரெண்டுலேயுமே கிடையாது. ஈவன் டாப் எண்ட்லுமே கூட 360 கேமரா இருந்தாலுமே கூட ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் கிடையாது. அப்புறம் ஆட்டோ டிமிங் ஐவிஆர்எம் அது வந்துட்டு பஞ்சி வீல இருக்குது. அடுத்தது ரியர் வைப்பர் அண்ட் டிஃபாகர். ரியர் வைப்பர் அண்ட் டிஃபாகர் வந்து பஞ்சி வீல இருக்குது, பட் ஜீரோ சிவியில் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு லாங்கில் நீங்கள் போகும்போது ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு அது பின்னாடி வந்து அடிக்கடி நம்ம பார்த்து தான் ஓட்டுவோம். ஏன்னா ஐவிஆர்எம் பார்த்து நம்ம ஓட்டுவோம். ஓவிஆரத்தை விட ஐவிஆர்எம் நிறையா யூஸ் பண்ணுவோம் லாங்கில் போகும்போது. ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க, அது கிடையாது இதில். மற்ற எல்லாம் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சிவி இஸ் வெரி குட் ஃபார் பாட் ஹோல்ஸ், இதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. அதனால் சிட்டி டிரைவிங் சூப்பர். ஆனால் இது வந்துட்டு என்னென்னா லாங்கர் வீல் பேஸ் இருக்கிறதுனால ரொம்ப பிளான்டடாக இருக்குது காரு ஜீரோ சிவி. ஜீரோ சிவி வந்து டிரைவபிலிட்டியில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பேஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து, அதாவது பேஸ் வேரியண்ட்டும் இதோட டாப் வேரியண்ட்டும் நீங்கள் பார்க்கும்போது பேக் சைடு சீட் கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒன்றை பற்றி நம்ம நிறைய பேர் பேசுறது இல்லையோ இல்லை கம்மியாக பேசுகிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஜீரோ சிவி வந்து ப்ராக்டிக்கலாக 4 பேர்த்துக்கு ஓகேங்க. 5 பேர் உட்காந்து போகிற மாதிரி இருந்தால் சிட்டி டிரைவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஓகே. ஏன்னா மிடில் இருக்கிற சீட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பம்பியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆள் உட்காந்து அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி லாங் ஜெர்னிக்கு வந்து டோட்டலி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 4 பேர் லாங் ஜெர்னி போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான கார் அப்படின்னா ஜீரோ சிவி. வேற பஞ்சிவியில் வந்து உங்களுக்கு அந்த நடுவில் வந்து அந்த ஹம்ப் இருக்கிறது இல்லை. அந்த ஹம்ப் இல்லாததுனால வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 3 பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் லாங் ஜெர்னிக்கு வந்துட்டு 4 பேர் போகும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 5 பேர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போக முடியும் ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டியில் பார்க்கும்போது. அதே மாதிரி உங்களுக்கு அது வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் வென்டிலேட்டட் சீட் கொடுத்துட்றாங்க பஞ்சிவியில். அதே மாதிரி 360 கேமரா இருக்குது, லெதரேட் சீட் இருக்குது. உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பஞ்சிவி வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுதுங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், பெஸ்ட் ஃபார் சிட்டி, பெஸ்ட் ஃபார் ஹைவேஸு. அதை நான் உங்கள்கிட்ட பல தடவை இட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, எது வந்துட்டு கியாவில் மட்டுமே இருக்கிறது, பஞ்சிவியில் இல்லாமல் கியாவில் மட்டுமே இருக்கிறதுன்னு பார்த்தா சன்ஷேட் கர்டைன்ஸ் இருக்குது ரியர் சீட்டு. உண்மையிலேயே நமக்கு வரும், ஏன்னா அவங்க வந்து வெயில் சுல்லுன்னு அடிக்கும் உள்ளுக்குள்ளே. ஸோ அதனால் அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபீச்சரு. அந்த ஃபீச்சர் வந்து இல்லாததுனால நம்ம வந்து பஞ்சிவிக்கு போகாமல் இருக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம தனியாக கூட ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அவைலபிள் ஆஃப்டர் மார்க்கெட்டு. அது என்னன்னா இது ரிட்ரேசபிளாக இருக்கும். பட் பஞ்சிவியில் வந்து என்னென்னா மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் வரும், நீங்கள் தனியாக வாங்கி வச்சாலும் கூட. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சென்டர் கன்சோல் வித் ஃப்ளோட்டிங் ஆர்ம் டிசைன். இது வந்துட்டு என்னென்னா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரிட்ரேசபிள் கப்போட சேர்த்து ஃப்ளோட்டிங் ஆர்ம் டிசைன் வந்துடுது வித் ஸ்லைடிங் குட்ஸ் இது ஸ்பேஸ். அதனால் சிரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும், பொருள் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே இருக்குங்க. அந்த ப்ரீமியம் ஸ்லைடிங் கவர் அப்படிங்கிறது வந்து அதுதான், அந்த ஃப்ளோட்டிங் டிசைனில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஸ்லைடிங் கவர்னு சொல்கிறாங்க. ரிட்ரேசபிள் கப் ஹோல்டர்ஸ் அதுலேயே வந்துடுது. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு காலம் ஷிஃப்ட் பை ஒயர். ஷிஃப்ட் பை ஒயராக இருந்தால் என்ன, ஷிஃப்ட் பை கியராக இருந்தால் என்ன, எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன இதில் வந்துட்டு ரைட் சைடில் இப்படி கையில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இதில் வந்து லெஃப்டில் நாபில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதில் பஞ்சில் வந்து நம்ம நாபில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சிரோஸில் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ஒரு டிரைவிங் சேஞ்ச் இருக்குது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது வந்துட்டு சிரோஸில் முக்கியமாக இருக்கிறது ஐபெடல் டிரைவிங். ஐபெடல் டிரைவிங் அப்படிங்கிறது சிங்கிள் பெடல் டிரைவிங்கு. அது வந்து சிட்டிக்குள்ளே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது வந்துட்டு சிரோஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து ரெண்டுலேயுமே பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்காக. தட்ஸ் வெரி குட் திங். அப்புறம் ரெண்டுக்குமே வந்துட்டு டெலஸ்கோபிக் கிடையாது, டில்ட் ஸ்டேரிங் இருக்குது. அதே மாதிரி சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு கியாவில் வந்து என்னென்னா ஃப்ரண்ட்டில் 2 யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ரியர்லேயும் 2 இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துக்கிறாங்க கியாவில். வேற பஞ்சில் வந்து டாப் எண்டில் கூட ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. என்ஜின் சவுண்டு சத்தம் இல்லாமல் வர ஈவி சத்தம் போட்டு அலர்ட் பண்ணுற ஆப்ஷன் அது. அப்புறம் வந்துட்டு ஆட்டோ கண்ட்ரோல் ஹெட்லேம்ப்.
இது வந்து என்னென்னா ஹெட்லேம்ப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் வந்து ஹை பீம் லோ பீம் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருக்குது. ப்ளஸ் ஃபாலோ மீ ஹோம் வந்துட்டு பஞ்சிலையும் இருக்குது. பட் ஆட்டோமேட்டிக் லைட் கண்ட்ரோல் வந்து இதில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வருது. எனக்கு அது கரெக்டாக தெரியல, அதை மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ரியர் பார்க்கிங் கேமரா வந்து மிஸ் இல்லை. ரியர் பார்க்கிங் கேமரா மிஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது இதில். அதாவது பஞ்ச் இவி டாப் எண்டுக்கும் இதுக்கும் மிஸ் சொல்கிறேன் நான், ஓகேங்களா. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அடுத்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. 360 கேமரா கிடையாது. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரோட வருது 360 கேமரா வித் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் பஞ்சில், ஆனால் இதில் அது கிடையாது. வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. சன்ரூஃப் தேவையில்லாத ஃபீச்சரு, இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு நல்லது நிம்மதி. அதனால் சன்ரூஃப் இல்லை, சந்தோஷம். ஒயர்லெஸ் சார்ஜர் கிடையாது. கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. ஆட்டோ டிமிங் ஐவிஆர்எம் கிடையாது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கிடையாது. மேனுவல் வைப்பர்ஸ் தான் இருக்குது. ரியர் வைப்பர் அண்ட் டிஃபாகர் கிடையாது. லெதரிட் சீட் கிடையாது. இது வந்துட்டு சீட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் தான் இருக்குது, அதனால் க்ளீனிங் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கும். ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடையாதுங்க, ஓகேங்களா. சிரோஸில் வந்து என்னென்னா 40-60 ஃபோல்டு கிடையாது. 100% நீங்கள் வந்து சீட்டை ஃபோல்ட் பண்ணால் தான் உண்டு. ரியர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. 60-40 ஓகே, 60-40 ஸ்பிளிட் சீட் நான் ஏற்கனவே கிட்ட சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ கடைசியாக பார்க்கும்போது என்னென்னா ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வருது. ஆனால் சிரோ சிவியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 0% வரலும் ஏசி போட்டுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் பஞ்ச் இவியை பொறுத்தவரையிலும் 10% மேலே போச்சு அப்படின்னா டர்ட்டில் மோனோ ஆன் ஆயிடும், ஓகேங்களா. அதே வந்து ஸ்பேஸ் அண்ட் கம்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரோ பஞ்ச் இவி நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து சிரோ சிவி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. என்னென்னா ஹெட்ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஏரியாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அது அந்த அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்ச் இவி நல்லா இருக்குது, ஆனால் சிரோ சிவி அதை விட நல்லா இருக்குது. ஸோ யார் வந்து எதுக்கு பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்துட்டு மெயின்லி வந்து சிட்டி டிரைவ் போகிறதுக்கு, ஏன்னா ஸ்பேர் வீலும் கிடையாது இல்லையா. அதனால சிட்டி டிரைவில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிலேபிளாக அதை ஓட்டிகிட்டு போயிட்டு வரலாம், மேனுவர் பண்ணி போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பஞ்ச் இவி. அதே இது வந்து உங்களுக்கு சிட்டிக்கும் ஹைவேஸ்க்கு ரெண்டுக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்குது சிரோ சிவி. இது வந்து பஞ்ச் இவியில் வந்து ஃபீச்சர் ரிச், ஆனால் இதில் வந்துட்டு சிரோ சிவியில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் தட் என்ன சொல்கிறது, இல்லாத 2 ஐட்டத்தை நான் சொல்லிட்டேன். அந்த 2 மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்துருக்கும். அதாவது ரியர் பார்க்கிங் கேமராவும், ரியர் பார்க்கிங் கேமரா தாங்க மெயினாக. ரியர் பார்க்கிங் கேமரா தான். 360 கேமரா கூட எனக்கு அப்புறம் தான், ஆனால் ரியர் பார்க்கிங் கேமரா வந்து கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸாக தான் நான் பார்ப்பேன். பட் எனிவே சென்சார்ஸ் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கடைசியாக வந்து என்னென்னா நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் எப்படி டிசைட் பண்ணுறது வேணால் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஓகேவா. என்னோட வியூ வந்துட்டு உங்க மேலே நான் திணிக்க முடியாது, இருக்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஆனால் இந்த டேட்டா ஒன்று எடுத்து பார்க்குற வரையிலுமே நான் வந்து நம்ம பஞ்ச் இவி தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டில் ஆக்சுவலி பார்த்தோன்னா பஞ்ச் இவியில் என்ன இருக்குது அப்படின்னா 360 வியூ கேமரா, வென்டிலேட்டட் சீட்டு, சன்ரூஃபு, அப்புறம் வந்துட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஓகேங்களா, வித் பிளைண்ட் வியூ மானிட்டர். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு பஞ்ச் இவியில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஓகேவா. ஆனால் சிரோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவபிலிட்டியிலேருந்து ஹேண்ட்லிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் வந்துட்டு இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க, டெஸ்ட் ட்ரைவே பிளான் பண்ணி எடுங்க. ஏன்னா எந்த மாதிரியான ரூட்டில் வந்து நீங்கள் வீட்டுக்கு வர ரூட்டு டெய்லி யூஸ் பண்ணுற ரூட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரூட் வந்து ஏதாச்சும் ஹம்ஸ் இருக்குதா, அந்த ரூட்டில் நீங்கள் ஓட்டி பாருங்கள். வீட்டுக்கே டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு வர சொல்லுங்கள். ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க, ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு பேக் சீட் கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஈவியை பொறுத்தவரையும் வாங்கிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இட்ஸ் அ வெரி டென்ட் இன் த பாக்கெட். அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவியை பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. அதனால தான் டெஸ்ட் ட்ரைவ் வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க சொல்லி சொல்கிறேன்.
அடுத்தது என்னென்னா பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா டாடா சர்வீஸ் சென்டர் ஆகட்டும், இல்லைன்னா கியா சர்வீஸ் சென்டர் ஆகட்டும், ஸோ அதில் வந்துட்டு இதுவரையிலும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, யாராவது கார் வச்சுருப்பாங்க இல்லையா கியாவில் இல்லைன்னா டாட்டாவில், ஸோ அவங்கக்கிட்ட வந்து செக் பண்ணிக்கங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் நான் 2 சொல்லுவேன். எப்போவுமே வந்து காஸ்ட்டுக்கும் ப்ரைஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். காஸ்ட்டுங்கிறது ஒரு தடவை கொடுத்து வாங்கிடுவோம். ப்ரைஸுங்கிறது மெயின்டெனன்ஸுங்க. அது வந்துட்டு நம்ம எவ்ரி டைம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். மெயின்டெனன்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ வந்துட்டு நான் ஒரு கார் ஒன்று வாங்கிட்டேன், சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் கவனிக்காமல் வாங்கிட்டேன் அப்படின்னா, அந்த காரை வச்சிருக்க வரையிலுமே வந்து அதுக்கான விலையை வந்து நான் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு நாளைக்கு ஓகேங்க. ஆனால் டெய்லி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் காஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் வச்சு இல்லை, உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட எர்கனாமிக்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கார் வாங்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் அந்த டெஸ்ட் ட்ரைவில் வந்து கொஞ்சம் கவனமாக எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை பார்த்து வாங்குங்க. ஏன்னா இப்போ வென்டிலேட்டட் ஷீட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நம்ம இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. சன்ரூஃபை விட்டுருங்க, சன்ரூஃபை தேவையில்லாத ஒரு ஃபீச்சர், அதை திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல. டாட்டா டாப் லைனா இல்லை சிரோஸ் பேஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நான் இருக்கிற காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியா கேரன்ஸ் கிளாவிசிவியில் வந்துட்டு வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. பட் வந்துட்டு அதில் இருக்கிற கேபின் கூலிங் இருக்குது இல்லையா, அந்த கேபின் கூலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த பின்னாடி ஸ்வெட்டிங் வந்து நடக்கிறதில்ல. அந்த அந்த டெக்ஸ்சரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த டெக்ஸ்சர் ஃபீச்சர் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை பாருங்கள் அதை. ஸோ அதில் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து முதுகு வேர்க்கிறதில்ல. பட் இதே வந்து நான் டாட்டாவில் வந்து எனக்கு லெதரேட் அப்போல்ஸ் இதே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் உட்காரும்போது எனக்கு முதுகு நல்லா வேர்த்துருதுங்க. ஸோ அதனால் வந்து டாட்டாவுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது தான். ஸோ நீங்கள் வந்து கியாவில் போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா லெதரேட் வந்து நல்லா வேர்க்கும், ஃபேப்ரிக்கை விட லெதரேட் நல்லா வேர்க்கும். ஒரு சிலருக்கு வந்து ஃபேப்ரிக்கும் கூட வேர்க்கும். ஸோ அதனால் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் உட்காந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். என்னென்னா இது வந்து லாங்கில் போகும்போது தான் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் எடுத்துங்க. அதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது போது கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் மாதிரி டைம் எடுத்துக்கங்க. அவங்ககிட்ட முதல்ல கேட்டுக்கங்க, ஒரு மணி நேரம் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு நீங்கள் முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களும் சரி இந்த கஸ்டமர் வந்து போனாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அடுத்த கஸ்டமர் கமிட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கமிட் பண்ணிக்குவாங்க. ஸோ பிளானிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடி அப்ரண்ட்டாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு மணி நேரமாவது தேவைப்படும் சார், ஆனால் வந்து அவசரப்படுத்தாதீங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக தான் சார் பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுங்கள் அவங்கள. அவங்க கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரலும் எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். See you in the next video. Bye bye.